Hi, hello all, welcome to Banu Vibhu Krishna channel. பாருங்க எங்கள் வீட்டில் பூத்த சங்குப்பூ இன்றைக்கி ஒரு 5-6 பூ இருந்தது. அதை பறிச்சுக்கலான்னு வந்திருக்கேன் தோட்டத்துக்கு. என்னோடய கார்டனில் நிறைய செடி வச்சுருக்கேன். அதே மாதிரி ஒயிட் கலர் சங்குப்பூவும் வச்சுருக்கேன். இந்த கலர் பர்பிள் கலர் சங்குப்பூவும் வச்சுருக்கேன். ப்ளூவும் பர்பிளும் கலந்த மாதிரி இருக்குது. எல்லா சங்குப்பூவையும் நான் எடுத்துக்கிட்டேன். ஒரு பவுலில் கலெக்ட் பண்ணிக்கிட்டேன். பாருங்க, மொத்தம் 6 சங்குப்பூ வந்திருக்கு. இதை வச்சு ஒரு டீ எப்படி செய்கிறதுன்னு சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு நல்ல தண்ணி எடுத்து நம்ம பறித்த இந்த சங்குப்பூவை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். இல்லை க்ளீனாக வாஷ் பண்ண பிறகு ஒரு வெசல் அடுப்பில் வச்சு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு அந்த தண்ணியை சுடு தண்ணி ஆக்கணும். ஹாட் வாட்டர் வச்சு இந்த சங்குப்பூவை அதில் போடணும். ஒரு கிளாஸ் எடுத்து அந்த சங்குப்பூவை அந்த டம்ளரில் போட்டுட்டு இப்போது அந்த சுடு தண்ணி ஹாட் வாட்டர் எடுத்து இந்த சங்குப்பூவில் ஊற்றணும். நம்ம போர் பண்ணோன்னா கலர் சேஞ்ச் ஆகும். டக்குன்னு கலர் சேஞ்ச் ஆகும். பாருங்கள், ஊற்றினோடனே அந்த சங்குப்பூட எசன்ஸ் இந்த ஹாட் வாட்டரில் இறங்கிருச்சு. நல்ல ப்ளூ கலர் ஆயிடுச்சு. எவ்வளோ அழகான ஒரு கலர், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பார்க்க. பாருங்கள், நேச்சுரல் கலர்ன்ட்டு ஒரு கலரும் ஆட் பண்ணல, ஆனால் அதோட கலரை பாருங்கள். இப்போ ஒரு பவுலில் எடுத்து அதை ஊற்றிக்கிட்டேன். ஊற்றி ஆற வைக்கணும். அதை நம்ம எடுத்த டிகாஷனை ஃபில்டர் பண்ணி ஒரு டம்ளரில் எடுத்துகிட்டு ஹாஃப் லெமனை புழிஞ்சு விட்டுக்கிறோம். அதில் ஹாஃப் லெமனை புழிஞ்சோன்னே இதில் உள்ள சிட்ரிக் ஆசிட் என்ன பண்ணுதுன்னா அந்த ப்ளூ கலரை லைட்டு பர்பிள் கலர் ஆகிடுச்சு. பாருங்கள், இப்போ பாருங்கள், லைட்டு பர்பிள் கலர் ஆகிடுச்சா? எப்பயுமே லெமனை ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணக்கூடாது, ஹனியையும் மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஹாட் வாட்டரில் நல்ல கூலான பிறகு தான் மிக்ஸ் பண்ணணும். அதோட பெனிஃபிட்ஸ்லாம் இல்லைன்னா லூஸ் பண்ணிடுவோம். ஹனி நல்லதே கிடையாது ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணுறது. அதனால் நல்லா தண்ணிலாம் ஆறின பிறகு லெமனையும் ஹனியையும் இப்படி மிக்ஸ் பண்ணுறோம். சுகர் பேஷண்ட்ஸாக இருந்தால் ஹனி வேணாம், யூஸ் பண்ண வேணாம். வேறு எல்லோரும் ஹனி போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஹனி போட்டோன்னே டோட்டலாகவே அந்த கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. ப்ளூ கலர்லேருந்து பர்பிள் கலராக இருந்தது. பர்பிள் கலர் இப்போ வேறு கலர் ஆகிடுச்சு. பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்குது அந்த டீ. இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறையா இருக்குது. பிரெயின் ஹெல்த்துக்கு நல்லது, நம்மளோட நர்வஸ் சிஸ்டம்க்கு நல்லது, சுகரை கண்ட்ரோல் பண்ணும், நம்மளோட ஹைப்பர் டென்ஷனை கண்ட்ரோலாக வச்சுக்கிறோம். இதில் ஏராளமான பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த சங்குப்பூ டீனால். பாருங்கள், முடிஞ்சிருச்சு. இந்த சங்குப்பூ டீ எப்படி இருக்குன்னு பாருங்கள், அதோட கலரை பாருங்கள். இதில் ஏராளமான பெனிஃபிட்ஸ் இருக்குது. கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய தெரியும். இதில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி ப்ராப்பர்ட்டி இந்த டீக்கு இருக்குது. இதோட டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்தது. கொஞ்ச நேரம் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கிற மாதிரி இருந்தது. பாருங்கள், இப்போ இந்த டீயை டேஸ்ட் பண்ணுறேன். சூப்பராக இருக்குது, ரொம்ப எம்மியாக இருக்குது. இது நீங்களும் டேஸ்ட் பண்ணிட்டு கீழே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.